There are so many techniques. Suppose you are sure that you have the qualification for a particular job in a bigger organization. Suppose ஒரு மைக்ரோசாஃப்ட்ல உனக்கு ஒரு சூட்டபிளான வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள குவாலிட்டிஸ் இருக்கணும். இல்லைன்னா என் ஐடியா பலிக்காது. அப்போ எத்தனை 1000 பேர் அப்ளிகேஷன் போடுவான். அதெல்லாம் யாரோ ஒரு ஹெச்ஆர்ல இருக்கிறவன் தான் அதை பிரிச்சு பார்க்க போறான். பில்கேட்டா பார்க்க போறான். அதெல்லாம் உனக்கு ஷுவரா வேலை வேணா நீ என்ன பண்ணும், சூப்பரா ஒரு இது ரெடி பண்ணும், உன்னோட ரெஸ்யூம் ரெடி பண்ணும். அதுல சும்மா ஐ பெக் ஃபார் எ ஜாப், மை ஃபேமிலி இஸ் புவர், நிறைய பேர் முட்டாள்தனமா இதெல்லாம் எழுதுவாங்க. பெக்கிங் யூ ஷுட் நாட் டூ. யூ ஷுட் அசர்ட் யுவர் ரைட். யூ ஷுட் சே ஐ கேன் ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ். ஸோ உன்னோட ஓப்பனிங் சென்டென்ஸ் எப்படி இருக்கணும், ஐ ஆம் த கேண்டிடேட் ஹூம் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அப்படி இருக்கணும். பார்த்து ஒன்று யாரா இந்த ஆள் அகசிந்து குச்ச மாதிரி எழுதுறான், ஒரு கியூரியாசிட்டிக்காவது அவனுக்கு இம்ப்ரெஸ் ஆகும். இப்போ நல்ல ரெஸ்யூம் ரெடி பண்ணி ஒரு டிஃபரெண்ட் போட்டோ எல்லாம் போடணும். சும்மா பாஸ்போர்ட்லாம் போடக்கூடாது. ஒரு ஃபோன் பேசுற மாதிரி ஒரு ஆக்ஷன் போட்டோ, ஆக்ஷன் ஆஃப் பாக்ஸிங் இல்லை, இம்ப்ரெசிவா இருக்கணும் அது. அப்புறம் என்ன பண்ணும், உங்க வீட்டுல நகைலாம் வாங்கியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த கடைக்காரன் வந்து ஒரு குமரன் எல்லாம் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பான்ல, ஜுவல் பாக்ஸ். அதில் குமரன் இருக்கக்கூடாது. ஆனால் ஜுவல் உன்னோட அப்ளிகேஷனை அதுக்குள்ளே வைக்கணும். அதை ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணிட்டு, அதை ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணிட்டு மேலே பில்கேட் மைக்ரோசாஃப்ட் சியாட்டல் அப்படின்னு ஃப்ரம் போடவே போடாது. அப்போ யாரும் திறக்க மாட்டான். மைக்ரோசாஃப்ட்ல நேராக பில்கேட் டேபிளுக்கு போகும். அவன் அதை திறந்து இப்படி பார்த்தோன்னே உன் மேல கோபமா வரும். ஆனாலும் அடுத்த நிமிஷம் அவன் மைண்ட் மாறும். ஒரு அப்ளிகேஷனுக்கே இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிற ஆளு கொஞ்சம் கில்லாடியா தான் இருப்பான். சரி அவனை கூப்பிட்டு பாத்திரியா ஒரு நட அப்படின்னு. என்ன, ஒரு காரை நீ விற்கணும்னா ஷோகேஸ்ல வைக்க கூடாது, ஒரு கிரேன்ல தூக்கி நிப்பாட்டிடணும். எல்லாரும் பார்த்து. These are the latest trends in management and marketing. உன்னுடைய அப்ளிகேஷனையே நீ மார்க்கெட் பண்ண தெரியல, நீ அவனுக்கு போய் என்ன ப்ராடக்ட மார்க்கெட் பண்ணி அவங்ககிட்ட பெரிய சம்பளம் வாங்கிட முடியும் நாளைக்கு. ஒரு ஜாப்ங்கிறது இன்னைக்கு படிக்கிற காலத்துல படிக்கணும், நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஜாப் எங்கிட்ட ஒரு இந்த குவாலிட்டிஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குங்கிறதுக்கு ஏதாவது அசர்ஷன்ஸ் இருக்கணும் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் நான் பண்ற மாதிரி யாருக்காவது வேலை இல்லைன்னா கூப்பிட்டு, எங்கிட்ட நிறைய ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு நீ எந்த கம்பெனில வேலைக்கு போறியோ அந்த கம்பெனிலேயே எனக்கு வேண்டியவங்க இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு உங்க கம்பெனில என்ன மாதிரி பண்ணுவாங்க இவங்களுக்கு ஒரு மார்க் இன்டர்வியூஸ் கொடுங்க. இப்படி 1000 வழிமுறைகள். எதையுமே பண்ணாத எனக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கணும், எப்படி கிடைக்கும் உனக்கு? இல்ல நான் சொன்ன குறைகளோடு இருக்கிறாய் நீ, யூ வில் நாட் கெட். இது ஒரு உதாரணம். Unless you deserve, this is a rat race. நாம குண்டு செட்டில் குதிரை ஓட்டின காலம் எல்லாம் போயிடுச்சு. இப்பெல்லாம் jobs are all global. You have to compete with Filipinos because they are very good in English. You have to compete. இப்போ ஒரு TCS மாதிரி கம்பெனிக்கு போனா கூட இன்டர்நேஷனல் தான் ஜாப்ஸ். அதனால you have to compete. You have to equip yourself for a global competition. ரெண்டாவது, எக்ஸ்ட்ராவா ஏதாவது கத்து வச்சுக்கணும். ஒரு சைனீஸ், இன்னைக்கு உலகம் பூரா டிமாண்ட் இருக்கு, ஒரு கொரியன் அண்ட் ஒரு ஜப்பனீஸ், இந்த மாதிரி ஏதாவது படிக்கிற காலத்து ஒரு ஜெர்மன், இதெல்லாம் நீ கத்துக்கணும். ஏதாவது 1 or 2 லாங்குவேஜஸ் அடிஷனலா கத்து வச்சுக்கணும். அண்ட் பிகாம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ற நேரத்தில் யூ ஹாவ் டு லேர்ன் சம்திங் லைக் சாப், அது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கத்துக்கணும், மார்க்கெட்ல யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது கத்துக்கணும். ஜாவா இஸ் அவுட் மோடட், டேலி இஸ் அவுட் மோடட், சாப் ஹஸ் டிமாண்ட் இன் யூரோப். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் 4 பேர்கிட்ட என்ன படிக்கணும்னு. நீங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, ஏதோ காலேஜுக்கு போனோம் வந்தோம், காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தேடுவீங்க. இருக்கிற போது தேடணும். ஐ நோ லாட் ஆஃப் சில்ட்ரன் ஹூ ஹவ் grown with me. அவங்க படிக்கிற காலத்திலே நான் சொல்ல, நீ NIITல போய் படி, இங்க போய் படி, அதை படி, இதை படின்னு சொல்லிட்டு, அவங்க காலேஜ் டிகிரிக்கு வேலை கிடைக்கலன்னா அவங்க படிச்சிருக்கிற கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷனுக்கு அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு சொன்ன கேட்கணும், ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணும். நீ சோம்பேறியா இருந்துகிட்டு எல்லாம் வந்து வெத்தில பாக்கோட நமக்கு வந்து கொடுத்துட்டு போடுவாங்கன்னு நினைச்சானா நீ முட்டாள். அதெல்லாம் நடக்காது இந்த காலத்துல. யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட், மேக் யுவர் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன். அண்ட் எல்லாத்தோட முக்கியம், இப்போ பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கணும். இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ணிட்டீங்க, அவன் திடீர்னு நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, நீ லண்டன் போறியா, பாரிஸ் போறியா,
இல்ல அமெரிக்கா போறியா அப்படின்வான். பாஸ்போர்ட் இல்லைங்க அப்படின்னா, நீ கோவிந்தா யார்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கோ அவன் போவான். உனக்கு என்ன அது இப்பயே போட்டியானா பாஸ்போர்ட் வரப்போகுது, சும்மா வச்சுன்னு ஊதுவத்தி காட்டின்னுறேன், எப்போ யூஸ் ஆகுதோ அப்போ பாத்துக்கலாம். நிறைய பேர் லாஸ்ட் மினிட் வரைக்கும் மீசம் மொழிச்சு அரை கலது வயசாகி கூட பாஸ்போர்ட் எடுக்க மாட்டானுங்க. அதுக்கப்புறம் தத்கல்ல போவான், அதுக்குள்ள அந்த சான்ஸே போயிடும். அவங்ககிட்ட இல்லைன்னு உடனே அவனை ட்ராப் பண்ணிடுவான் அவங்க கம்பெனிக்கார. ஸோ யூ ஹவ் டு எக்யூப். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. நம்ம பொதுவாக நம்ம சோம்பேறிங்க. நிறைய பேர் முட்டாள்தனமா அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத படிப்பெல்லாம் படிச்சுன்னு உட்காந்துன்னு இருப்பாங்க. யூ வில் நாட் பி ஏபிள் டு கெட் இன் டு ஜாப்ஸ். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் யார் கற்றுக் கொடுக்குறாங்க உங்களுக்கு? இன்னைக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம்னா, எப்பயுமே கடன் வாங்காது. உன் வாழ்க்கையில் நிம்மதி வரணும்னா நெவர் எவர் பாரோ. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன்வான். நம்ம நினைப்போம் நாளைக்கு கொடுத்துடலாம் நாளைக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு, கடைசியில் அந்த கடனுக்கு வட்டி கிட்டி இருந்துச்சுன்னா அது இல்லை, கடனை கரெக்ட் நேரத்தில் திருப்பி கொடுக்க முடியலன்னா ரிலேஷன்ஷிப் கெட்டு போகிறது, இதெல்லாம் தான் நடக்கும். உனக்கு என்ன வருமானம் பாரு. உனக்கு 10,000 வருமானமா 15,000 வருமானமா, அதுக்குள்ள வாழ கற்றுக்கோ. இட்லி சாப்பிட முடியல நான் கஞ்சி குடி. யூ ஷுட் மேனேஜ் லைஃப். உனக்கு என்ன வருமானம் விரலுக்கு தகுந்த வீக்கம் மாதிரி. அதனால திருவள்ளுவர் சொல்றார், ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. உன்னுடைய வருமானம் கம்மியா இருக்கு, ஆகாறு இன்கம் கம்மியா இருக்குன்னு நினைக்கவே நினைக்காத. போகாறு அகலா கடைன்னா எக்ஸ்பெண்டிச்சரை நீ ஓவர் பண்ணக்கூடாது. உன் விரலுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய, அதுக்குள்ள வாழ கத்துக்கோ. நிறைய பேர் வாழ்நாள் பூரா கடன் வாங்கினே இருப்பான். கடைசியில் அங்க வாங்கி இங்க கொடுப்பான், இங்க வாங்கி அங்க கொடுப்பான். அமெரிக்காவில் ஒரு ஆள் இந்த ஆட்டிடியூட் எவ்வளவு ராங்குன்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு தமாஷ் பண்ணான். அவன் என்ன பண்ணுவான், செல்லாம எடுத்துக்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்வான். இன்னைக்கு புதன்கிழமையா வெள்ளிக்கிழமை கொடுத்துட்றேன்னுவான். கரெக்டா வெள்ளிக்கிழமை கொடுத்துருவான். அது என்ன பண்ணுவான், இந்த பொண்ணுகிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். அவளுக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறேன்னுவான். ஸோ இங்க வாங்கி அங்க கொடுப்பான், அங்க வாங்கி கொடுப்பான், சொன்ன டைம் கொடுத்துன்னு இருப்பான். கடைசியில் he was the single world's largest banker rolling in billions of dollars. சும்மா ஒரு ஹாபி மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். இங்க வாங்குறது அங்க கொடுக்குறது, சொன்ன டைம் கொண்டு போய் கொடுத்துறது. இப்படியே அவன் ஒரு கணக்கு மாதிரி அவனே வச்சு ரொட்டேஷன் பண்ணி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டி பில்லியனர் பேங்கர் ஆனான். சும்மா அவன் தமாஷ்காக பண்ணது. டு மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் பாரோயிங் கேன் பி டன் இஃப் யூ ஆர் பெர்ஃபெக்ட். உனக்கு நிஜமாவே பணம் இல்லாத பாரோ பண்ணியிருந்தானே எப்படி திருப்பி கொடுக்க போற இல்லையா? அங்க வாங்க இங்க வாங்க எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் எடுத்துக்குவேன். இது ஒரு தப்பு பண்ணக்கூடாது. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனை இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னா ஒரு 25,000 ரூபாய் ஆகும் மினிமம். மற்ற இடத்துலாம் இன்னைக்கு 75,000 ஆகும். அப்ப நீ கடன் தான் வாங்குவ. உங்ககிட்ட பணம் இல்லைல்ல, பேசாம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போடு. 5 நாளைக்கு சூப்பர் முட்டை சாப்பாடு, நல்ல சாப்பாடு, யூனிஃபார்மு, ஷூவு, அதுக்கப்புறம் புக்ஸ், நோட்ஸ், எக்ஸாம் ஃபீஸ், வைவல் எல்லாம் கிடைக்குது. உன் பையன் நல்லா படிக்கணும், அவ்வளவுதானே. நீ உட்காந்து கத்துக்கொடு. இல்ல அண்ணன் தம்பி மச்சான் யாருன்னா தான் கத்துக்கொடு சொல்லு. இல்ல போனா போது ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் டியூஷன்ல உன் பையனை படிக்க வச்சிரு. இதுக்கு எதுக்கு நீ கடன் வாங்குற? 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் கடன் வாங்கி அப்படி ஒரு பையனை பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம். பிரைவேட் ஸ்கூல்னா பெரிய கமகமான்னு மனக்குதான். எல்லாம் அப்படிதான் நடத்துறானுங்க. நிறைய பேர் பண்றது. நமக்கு என்ன பட்ஜெட், அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ கத்துக்கணும். ரெண்டாவது, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவே போடாது. நீ ஜாமீன் கையெழுத்து போட்டேன்னா நீ தான் கட்டுவ. இது உலகத்தில் இது ஒரு பெரிய சைக்காலஜி. இது நெவர் சைன். பிரம்மையான்னு ஒரு ஆடிட்டர் இருந்தார். பிரம்மையா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டிடியூட் அவர் பேர்ல தான் இருக்கு. அவருடைய ஒரு கிளையண்ட் நமக்கு தெரியாதா இவனை கணக்கு வணக்குன்னு சொல்லி தைரியமா கேரண்டி போட்டார். அந்த கிளையண்ட் கட்ட முடியாம போய் அவர் ரோடுக்கு வந்துட்டார். லாஸ்ட் டேஸ்ல அவர் பாப்பரா சேர்த்தார். அவ்வளவு பெரிய ஆடிட்டரே முட்டாள்தனமா யாருக்கோ ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கினால. அதனால நீயும் பண்ணாத. யாருக்காவது சீட் எடுக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு ஜாமீன் வேணாம். லெட் ஹிம் கோ டு எ பேங்க். பேங்க் வில் கிவ் எ கேரண்டி. அவனுக்கு ஏதாவது அக்கௌண்ட் ஒழுங்கா இருந்திருந்தாக்கா, ஏதாவது அவங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்கூட்டரோ சைக்கிளோ ஏதாவது ஒன்று இருந்தா அதெல்லாம் வச்சுக்கிட்டு கொடுப்பாங்க, பேங்க்ல கொடுப்பாங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்னா ஜாமீன் தேவையில்லை. பிரைவேட் ஆளுன்னா பேங்க்ல கேரண்டி வாங்கி கொடுக்க முடியும். நீ கொடுக்காத. அதே மாதிரி யாராவது உங்கள்கிட்ட கடன் கேட்கிறான்னா
நீ கடன் வாங்காதன்னு முதல்ல சொன்னேன், இப்ப சொல்றேன் கடன் கொடுக்காத. இப்ப இந்த பொண்ணு என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் கேக்குதுன்னு வை, நான் என்ன பண்ண தெரியுமா, இந்த 500 ரூபாய் இது ஃப்ரீ, நீ எனக்கு திருப்பி கொடுக்க வேணாம்னு சொல்லிடு. ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, நீயே நிம்மதியா தூங்குவ இல்லையா? இல்லைன்னா அந்த 10,000 திரும்பி வர போறது இல்லை. எப்படியும் யார் கடன் வாங்குறான்னா லைஃபை பைனான்சியலா பிளான் பண்ண தெரியாத முட்டாள் தான் கடன் வாங்குவான் இல்லையா? அவன் தான் கடன் வாங்குவான். அப்ப அவனால வந்து கட்டாயம் திருப்பி கட்ட முடியாது. ஸோ இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னா உங்களால என்ன முடியுமோ ஃப்ரீயா கொடுத்துருங்க, கடனா மாத்திரம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இன்னைக்கு சில டிப்ஸ் தரேன். நம்ம எல்லாரும் ஒரு நாள் சாவோம். அதுல 2 ஆப்ஷன் தாங்குது. ஒன்னு அழுதுகிட்டே சாகிறது, இன்னொன்று சிரிச்சுக்கிட்டே சாகிறது. நீ நான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சாகணும்னு முடிவு எடுத்தியானா எல்லா நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எப்ப சாவு வரும்னு தெரியாது இல்லையா? யூ கான் பிளான் 9 o'clock சிரிச்சுட்டு செத்து போறலாம் சொல்ல முடியாது. எல்லா நேரம் நீ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ டெவலப் திஸ் ஆட்டிடியூட் டு லாஃப். Others should not laugh at you, but you have a right to laugh at life. அது ரொம்ப சாதாரணமாக பண்ண முடியும். பட் யூ ரிக்வயர் எ வெரி கூல் ஆட்டிடியூட். சந்தோஷமா இருக்கிறதுக்கு கூல் ஆட்டிடியூட் தேவைப்படும். அண்ட் அதில் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து பி லேவிஷ் இன் யுவர் அப்ரிசியேஷன். யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு நல்ல குணத்தை பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படியே தூக்கி வச்சுடு. ஆனால் அது ஃபிளாட்ரியாக இருக்கக்கூடாது. தேர் இஸ் சப்டில் டிஃபரன்ஸ் between appreciation and flattery. ஈஸ்வரன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஓனர் இருந்தார். அவர் ஒரு லெக்சர் கொடுத்து முடிச்ச உடனே ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ஒரு ஆள் போனான். அவரை காக்க பிடிக்கிறதுக்காக, யுவர் ஸ்பீச் வாஸ் டூ குட் டுடே அப்படின்னா. அவர் கம் யங் மேன் ப்ளீஸ் சிட், விச் போர்ஷன் ஆஃப் மை ஸ்பீச் யூ லைக். நாரிட்டான். Flattery doesn't take you further, you will be snubbed. Be really appreciating things. எதை வேணா அப்ரிஷியேட் பண்ணலாம். ஒருத்தரோட ட்ரெஸ் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்காம போகும். ஸோ அதை வச்சு அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்டில் பண்ணா தே வில் ஃபீல் நைஸ் அண்ட் க்ளோஸ் டுவர்ட்ஸ் யூ. ஜோவியலா இருக்கணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா வித்தவுட் ஹர்ட்டிங் எனி ஒன் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஜோக். இப்போ கூட நான் வந்து ஐ டிராவல்ட் அப்ராட் ஒரு 1 monthக்குள்ள ஈக்வடார்னு ஒரு கண்ட்ரிக்கு போனோம். ஈக்வடாரில் லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நின்னாங்க எல்லாரும். இப்போ நம்ம கனடா பாலா, அப்புறம் இவர் அபுதாபி அசோக், இவங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட் ரொம்ப க்யூட்டாக இருந்தா. அவகிட்ட போய் சும்மா நின்று இருந்தாங்க. நான் ரொம்ப சீரியஸாக ஓடி போய் அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொன்னேன், லுக் மேம், தே ஆர் பேட் பாய்ஸ், whenever they see a pretty girl they come and stand like this. என்னவிட அறிவார் வை அப்படி அவளுக்கு தெரியுமா. அதே மாதிரி ஒரு தடவை அஸ்ஸாமில் எங்கேயோ ஒரு ஹோட்டலில் போனோம். அங்கே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருந்தான். அவள் வந்து நான் மெட்ராஸ் எல்லாம் வந்திருக்கேன்னா, நாங்கெல்லாம் மெட்ராஸ்காரங்க ரூமுக்கு போகிறோம். நான் சொன்னேன், நீ வண்டலூர் ஜூ வந்திருக்கியா அப்படின்னா. வந்திருக்கியா, நான் ரெயின் ட்ரீ ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அப்போ வண்டலூர் ஜூ வந்தேன்னா. நான் அவகிட்ட சொன்னேன், யார்கிட்டையும் சொல்லிடாத, நான் அங்கிருந்து தான் தப்பிச்சு வந்திருக்கேன், என் காதலிங்க காஜிரங்கா ஜூல இருக்கா அப்படின்னு. எங்கேயோ அகல்யா ஃபவுண்டேஷன் ஆஸ்பத்திரிக்கு போனோம் பால்கார்கிட்ட. எங்கூட கிருஷ்ணாவும் வந்திருந்தான். அங்கே ஹெட் டாக்டர் ஒரு முஸ்லீம், அவருடைய ஒய்ஃபு அங்கே அவருடைய அசோசியேட் டாக்டர். அவங்க கிருஷ்ணாவோட சார்ட்டை பார்த்துட்டு, கிருஷ்ணா டுடே இஸ் யுவர் லாஸ்ட் டேன்னாங்க. நான் ப்ளீஸ் கன்ஃபார்ம் ஐ வில் பி ஹாப்பி அப்படின்னு. ஐயோ நான் அப்படி சொல்லலை. நான் சொன்னேன், இல்லை அப்படியே இருக்கட்டும் டாக்டர் அம்மா, உங்க டாக்டர் தான் இவனை கொலை பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம 2 பேர் எங்கேயாவது ஓடி போகலாம் அப்படின்னு. அந்தம்மா ஃபைல முடியும் சிரிக்க ஆரம்பிச்சு. that became a great joke in the whole of it. So you will have 100 occasions to laugh, but you should not hurt anyone. That is the only rule of the road. அதாவது யாரையும் புண்படுத்தாத எந்த மாதிரி வேணா ஜோக் சொல்லலாம். அதே நேரத்தில் it should be very intelligent. Your joke should be very intelligent, not very cheap. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது ஓவர் a period தான் உன்னால மாஸ்டர் பண்ண முடியும்.
அண்ட் அடுத்தது யாரையும் ஜட்ஜ் பண்ணாத. உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க இல்லையா? தானியங்களை பாரு, அரிசி, கோதுமை, எள்ளு எல்லாம் வேற வேற தான். பழங்களை பாரு, வாழைப்பழம், கமலாப்பழம், பலாப்பழம், அன்னாசி பழம் எல்லாம் வேற வேற. புலி, சிங்கம், ஒட்டசிவிங்கி எல்லாம் வேற வேற. அப்புறம் ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், வாழை மரம் எல்லாம் வேற வேற. ஸோ உலகம் பூரா காக்கா, குருவி இந்த மாதிரி எல்லாமே வெரைட்டியில தான் இருக்கும். அதனால நீ வெண்டைக்காயா இருக்கிறதுனால உங்கள்கிட்ட இருக்கிற ஒய்ஃபோ பசங்களோ இல்லை உன்னை மீட் பண்ற ஒரு விசிட்டரோ அவங்களும் வெண்டைக்காயா இருக்கணும்னு நீ நினைக்கிறதுனால தான் உனக்கு லைஃப் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த லிமிட்டேஷன். வெரைட்டி இஸ் த லா ஆஃப் லைஃப். காட் ஹஸ் கிரியேட்டட் எவ்ரி ஒன் லைக் தட். அதனால நீ வெண்டைக்காவா இருந்தா உன் ஒய்ஃபும் வெண்டைக்காவா இருக்கணும்னு நினைக்காத. அந்த அம்மா ஏதோ நான் இருந்துட்டு போட்டோம், பூசணிக்காவை கூட இருக்கட்டும், உனக்கு என்ன அதை பற்றி. அதனால யாரையும் ஜட்ஜ் பண்ணாத. யாரா இருந்தாலும் அவங்கள அப்படியே அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கோ. அப்படியே அக்செப்ட் பண்ணணும். நீ நினைக்கிற மாதிரி அவங்க இல்லையங்கிறதுக்காக நீ அவங்கள இரிட்டேட் பண்றதோ, கோச்சிக்கிறதோ, இல்லை டவுன் கிரேட் பண்றதோ பண்ணக்கூடாது. கடவுள் ஒரு ஈட்டி பூச்சின்னு ஒரு சினிமா வந்துச்சு, ஈட்டின்னு. அதில் ஒரு குச்சி பூச்சி மாதிரி பெரிய கண் வச்சுன்னு தொடப்பக்கட்ட மாதிரி ஒரு ஜீவராசி பூமிக்கு வருது. அப்போ அதை பார்த்துட்டு எல்லாரும் சிம்பத்தைஸ் பண்ணுவாங்க. அதான் அந்த சினிமாவே. அந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய பார்ட்னர் எதிராளி இல்லைன்னா ஏதோ குச்சி பூச்சி வேற கிரகத்திலேருந்து வந்திருக்குன்னு நினச்சிக்கோ, ப்ராப்ளமே இருக்காது. யூ ஹாவ் டு திங்க் லைக் தட். இங்கிலீஷில் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் அண்ட் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்னு ஒரு புக் இருக்கு. அதாவது ஆம்பளைங்கெல்லாம் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்தாங்க, பொம்பளைங்கெல்லாம் சுக்கிர கிரகத்திலிருந்து வந்தாங்கன்னு. அதனுடைய மீனிங் அது இல்லை. ஆல்வேஸ் திங்க் யூ ஆர் ஃப்ரம் சம் பிளானட், த அதர் பார்ட்னர் இஸ் ஃப்ரம் சம் அதர் பிளானட். ஸோ ரெண்டு பேருடைய ஃபிலாசபி, ஹேபிட்டு எல்லாமே வேறையா தானே இருக்கும். அந்த மைண்ட் செட் உனக்கு வந்துச்சுன்னா உலகத்தில் நீ யாரை வேணாலும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். There won't be any confrontations and clashes.